சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிகர்களே, ஒரு ஆரோக்கியமான உடல் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் வயது வந்தவர்களாக இருந்தால் இயற்கையாக ஒருவர் ஈர்ப்பு இருந்தால்தான் அது இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்கிற உடல் என்று பொருள். ஆணுக்கு பெண்ணிடத்திலும் பெண்ணுக்கு ஆணிடத்திலும் ஒரு வசீகரம் இருக்க வேண்டும், ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பை ஆங்கிலத்தில் லிபிடோ என்று சொல்வார்கள். அந்த ஈர்ப்பு இருக்க வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக இருப்பது உணவு தான். எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், எத்தகைய உணவுகள் நல்ல ஒரு வளமான ஆண்மையை தரும்? சித்தர்கள் அதற்கு நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அனைத்தையும் பற்றி சொல்லுவதற்கு நேரமில்லை என்றாலும் ஒரு 3 முக்கியமான உணவாக பயன்படுத்துகிற பொருட்களை பற்றி சொல்லுகிறேன். அதிலே ஒரு பாடல்ல தேரையர் மிக அற்புதமாக சொல்லுவார். தளினன் முருங்கை தழை தூதுணம் பசலை வாலிலரு கீரையூனை வார்த்து உண்ணில் ஆளி என விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கேள் என்று ஒரு பாடல் சொல்வார். கிடைக்காத பொருளே இல்லை. நம்ம சாப்பிடுற உணவு கீரைகள் 4 கீரைகளை தேரையர் இதிலே வலியுறுத்தி சொல்லுகிறார். 1 தாலிக்கீரை. தாலி, இந்த தாலியினுடைய வடிவம் இருக்குது பாருங்க. தாலியினுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படியே நினைச்சு பார்த்துக்கோங்க. அப்படி நுனியில பிளந்து இருக்கும், அப்படி சேர்ந்து அடியில் இருக்கும். இந்த கீரையை பார்த்தா தாலி போலவே இருக்கும். அதனாலே அந்த கீரைக்கு பேர் தாலிக்கீரைன்னு பேர். தாலி என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற உறவை, பந்தத்தை, நெருக்கத்தை காட்டுகிற ஒரு அடையாளம் தாலி. இவள் இவனுக்கு, இவன் இவளுக்கு என்கின்ற அடையாளம் தாலி இல்லையா? அந்த தாலிக்கு உரியவள் அந்த ஆணும் பெண்ணும் பிறழாமல் நெறி தவறாமல் இயற்கையாக ஒன்றாக வாழ வேண்டுமானால் அவளிடத்தில் நல்ல ஆண்மை இருக்க வேண்டும், அந்த பெண்ணிடத்தில் நல்ல பெண்மை இருக்க வேண்டும். ஆணிடத்தில் நல்ல ஆண்மை இருந்து பெண்ணிடத்திலே அந்த பெண்மை இல்லை என்றால் அதிலும் அங்கு குழப்பம்தான். இந்த ஆண் ஆசைப்படுகிற போது அந்த பெண் இணக்கம் தரவில்லை என்றால் அதிலும் பிரச்சனை தான். பெண் விரும்புகிற போது ஆனால் இயலவில்லை என்றால் அதுவும் பிரச்சனை தான். ஆக ஆண் பெண் இருபாலருக்கும் அந்த ஈர்ப்பும் அந்த வேட்கையும் அந்த விருப்பமும் இருக்க வேண்டுமானால் அதற்கு என்று இருக்கிற 4 கீரைகளை சித்தர்கள் சொல்லுகிறார்கள். 1 தாலிக்கீரை, 2வது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைக்கு ஒரு பேரே பிரம்ம விருட்சம். பிரம்மாவினுடைய தொழில் சிருஷ்டித்தல். சிருஷ்டிப்பதற்கு தேவை நல்ல தாம்பத்தியம் அல்லது போகம். இந்த நல் போகத்தை தருகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? முருங்கை கீரைக்கு இருக்கிறது. அதனால அதுக்கு பேர் பிரம்ம விருட்சம். தெரியும், கிராமத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு புழக்கடையில ஒரு முருங்கை மரம் இருக்கும். அந்த முருங்கை மரத்தில் இருக்கிற எல்லா பாகங்களுமே ஆண்மையை விருத்தி செய்கிற தன்மை உடையன. அது உணவு. தாளினன் முருங்கை தழை தூதுணம் பசலை. தூதுவளை கீரை, தூதுவளை கீரைக்கும் தூதுவளை பூவுக்கும் ஆண்மையை மேலோங்க செய்கிற ஆற்றல் உண்டு. தூதுவளை பூவை குறிப்பாக சித்தர்கள் மிகவும் பாராட்டுவார்கள். புஷ்டி உண்டாம் தாதுவுமாம் பொங்கு அழகோடு ஆற்றல் உறும். புஷ்டி உண்டாம், நல்ல புஷ்டி கிடைக்கும். தாது ஆண்மை விருத்தி கிடைக்கும். பொங்கு அழகு, வயதானாலும் அந்த தோற்றத்திலே வயதுக்குரிய தோற்றம் இல்லாமல் பொலிவு நிலைக்கும். புஷ்டி உண்டாம் தாதுவுமாம் பொங்கு அழகோடு ஆற்றல் உறும். தோற்றம் மட்டும் இருந்தா போதாது, ஆற்றல் இருக்க வேண்டும். பொங்கு அழகோடு ஆற்றல் உறும். முட்டை நரைத்து முதிர்ந்தவனை, அவன் முழுமையாக நரைத்து போய் குடுகுடு கிழவனாக இருந்தாலும் கூட முட்டை நரைத்து முதிர்ந்தவனை கட்டழகு மாது,
அவள் கண் அசைத்தால் போதும் அவளுக்கு பின்னால் அத்தனை ஆண்கள் வரிசையிட்டு ஓடி வருவார்கள், இளைஞர்கள். அவ்வளவு பெரிய அழகுக்கு சொந்தக்காரியாக இருந்த போதும் அவள் இந்த முட்டை நரைத்தவனையே விரும்புவாள் என்றால் என்ன அர்த்தம்? போக வல்லமை இவனிடத்தில் நிலை பெற்று இருக்கும். புஷ்டி உண்டாம் தாதுவுமாம் பொங்கழகோடு ஆற்றலுறும் முட்டை நரைத்து முதிர்ந்தவனை கட்டழகு மாது உள்ளத்து நீங்காது. எந்த காலத்திலும் இவன் வேண்டும் என்று அவள் இயங்குகிற அளவுக்கு அவள் மனதுக்குள்ளே இவன் போய் இடம்பெறுவான் என்றால் அந்த ஆற்றலை தருவது எது? தூதுவளை பூ. ஒன்றும் இல்லை, ஒரு தூதுவளை செடியை தோட்டத்தில் நட்டு வேலையிலே படர விட்டு தினம் 5-10 பூ அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் ஆண்மையானது வயதானாலும் வாடாமல் இருக்கும். அப்போ தாளி நன்முருங்கை தழை தூது நம்பசலை தூதுவளை கீரை, வாளில் அருகீரையும் அரைக்கீரை, காய்ச்சல் குளிர்சென்னி கபநோய் பல பிணிக்கு வாய்ச்ச கரியாய் வழங்குங்கான் வீச்சாய் கருவமோ வாயுமெனும் காம மிக உண்டாம் அரைக்கீரையை தின்றறி என்று அரைக்கீரைக்கு ஒரு தனி பாடல் தேரர் எழுதியிருப்பார். அரைக்கீரை ஆண்மையை மேம்படுத்துகிற ஆற்றல் பெற்ற ஒரு கீரை. ஆக தாளிக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளைக்கீரை, அரைக்கீரை, இந்த 4 கீரைகளையும் நெய்யிட்டு வறுத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நெய்யிலே வதக்கி பொரியல் செய்து, நெய் பொரியல் ரொம்ப முக்கியம். அதை சும்மா புளி போட்டு கடைஞ்சி தின்னா, பருப்பு போட்டு கடைஞ்சி தின்னா அந்த பலன் கிடைக்காது. பசு நெய்யில் அதை பொரியல் செய்ய வேண்டும். அப்படி சாப்பிட்டு கொண்டு வந்தால் என்னவா, ஆழி என விஞ்சுவார். ஆழி என்றால் அது அந்த காலத்தில் இருந்த ஒரு விலங்கு. பல கோவிலே பார்க்கிற போது அந்த கோவில் தூணில சிங்கத்தினுடைய உடலையும் யானத்தினுடைய துதிக்கையோடு ஒரு விலங்கை படைத்திருப்பார்கள். அது இன்றைக்கு மரபற்று மறைந்து போய்விட்டது. அந்த காலத்திலே அப்படி ஒரு விலங்கு இருந்திருக்கலாம், இப்பொழுது இருந்ததற்கு அடையாளம் இல்லை. அன்னப்பறவை என்று ஒரு பறவையை பற்றி அவ்வளவு எழுதியிருக்கிறார்கள். அந்த அன்னப்பறவை இன்று இல்லை. இப்படி பல விலங்குகள் காலப்போக்கில் மரபற்று அழிந்து போயிரு, they become extinct. அப்படி அந்த ஆளியினுடைய பண்பு என்ன சொல்லுவார்கள்? போக ஆற்றலில் மிக வல்லமை வாய்ந்த விலங்கு ஆளியைத்தான் இந்த ஆண்மைக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். பல முறை ஒரு நேரத்தில் ஆணும் பெண்ணும் இணைகிற ஆற்றலை தருகிற ஒரு தன்மை எங்கே இருந்தது? ஆளிக்கு இருந்தது. அந்த ஆளியை போல போகத்திலே விஞ்சுவார். இந்த 4 கீரைகளையும் சாப்பிட்டார். கிடைக்குமே, இதை சாப்பிடலாம் இல்லை? அதுபோல முருங்கைக்கீரை, முருங்கையினுடைய கீரையை போல முருங்கையினுடைய பிசின், முருங்கை பிசினுக்கு முந்துகிற விந்துவை முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். கரிய நிற வாயுவை காத விடுக்கும் பெரிய முருங்கை பிசின். முருங்கையினுடைய பிசின் இருக்கிறது, அதற்கு ஆண்மையை தருகிற ஆற்றல் உண்டு. இந்த முருங்கை கீரை, முருங்கை வித்து நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும். எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. விந்து நீர்த்து விட்டால் அந்த விந்து ஸ்தம்பனம் செய்கிற ஆற்றல் போய்விடும். விந்து நீர்த்து தண்ணீர் தன்மையை அது அடைந்து விடுமானால் இந்த நீர்த்து போன விந்து நிலைக்காது. உள்ளே அதனுடைய தன்மை என்ன ஆகும்? விரைவிலே விந்து ஸ்கலிதமாகிவிடும், நீங்கிவிடும். விரைவில் விந்து உடலில் இருந்து நீங்கிவிட்டால் நீடித்த போகம் செய்ய முடியாது. நீடித்த போகம் இல்லை என்றால் பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது. அப்ப இதை தருகிற ஆற்றல் எதிரே இருக்கிறது? முருங்கையினுடைய விதைக்கு இருக்கிறது. நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும். சீரான மேனி செழிப்பாகும். நேராக நெருங்க மலர்ச்சூடு நீண்ட குழல் மாதே. முருங்கை விதையை முருங்கை விதை, முருங்கை பருப்பு, அதை கொண்டு வந்து அதை சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு அன்றாடம் தேனோடு கலந்து அந்த முருங்கை விதையினுடைய சூரணத்தை சாப்பிட்டு கொண்டு வந்தால் விந்து தடிமனாகி, விந்து தடித்து தடிமனாகி ஆண்மை மேலோங்கும். இப்போ உணவுல முருங்கை கீரை, முருங்கைக்காய், முருங்கை பிஞ்சு, முருங்கை வித்து, இவை அனைத்துமே ஆண்மையை மேம்பட செய்வை. அதனால்தான் உணவுல முருங்கைக்காயை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் புழக்கடையிலே ஒரு முருங்கை மரத்தை தமிழ்க்கு ஒரு நல்லுலகம் வாழ்வியலாக மாற்றியது. இப்ப நம்ம இல்லை, முருங்கை கீரை கிடைக்கிறது. இப்பொழுது கூட உங்களுக்கு தெரியும்,
மேலை நாடுகளிலே முருங்கைக்கீரைக்கு அவ்வளோ டிமாண்ட், அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுகிறார்கள் நம்முடைய நாட்டிலே இருந்து. முருங்கைக்கீரையிலே அத்தனை வகையான சத்துக்கள் இருக்கிறது என்று அதை சித்தர்கள் அறிந்து சொன்னதே நாம் மறந்து விட்டோம். இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியில சொன்னால் அது ஆகா ஓகோ என்று போழுகிறோம். அதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம சித்தர்கள் சிறப்புகளை பற்றி எல்லாம் பேசி இருக்கிறார்கள். ஆகையினாலே உணவு என்று வந்துவிட்டால் உணவிலே சேர்க்க வேண்டியவர்கள் என்னென்ன, அதிலே அந்த வல்லமையை தரக்கூடிய ஆற்றலுடைய கீரைகள் என்னென்ன, அவைகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன். எந்தெந்த வித்துக்களிலே அந்த ஆற்றல் இருக்கிறது, பாதாமுக்கு இருக்கிறது, பிஸ்தாவுக்கு இருக்கிறது, வால்நட்டுக்கு இருக்கிறது. இந்த இந்த நட்ஸ் எல்லாம் ஆண்மையை மேலவங்க செய்கிற ஆற்றல் பெற்றவைகள். ஆக நல்ல உணவே நல்ல தாம்பத்தியத்துக்கு வித்தாக அமையும் என்பதை அறிந்து நல்ல தாம்பத்திய ஆற்றல் தருகிற உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.